கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ரஷ்யா நினைச்சதுன்னா ஒரே நாள்ல உக்ரைனை தரமட்டம் ஆக்கிட முடியுங்க. புட்டின் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, இதை பாருங்க ரொம்ப சீண்டினீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து நியூக்ளியர் பாம் யூஸ் பண்றதுக்கும் தயங்க மாட்டோம். இந்த உலகத்துல ரஷ்யா இருக்கக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ரஷ்யா இல்லாத உலகமே தேவையில்லை அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நிதானமா நடந்துப்பாங்க அப்படின்றதுல தான் இவங்க சீண்டி நிற்கிறாங்க. அந்த நிதானம் போயிடுச்சின்னு திருப்பி அடிச்சாருன்னு சொன்னார்னா என்டையர் யூரோப் வந்து காலி ஆயிடும். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது பேரு இங்க வந்து சீண்டின அதுக்கு நாங்க வந்து சிம்பிளா ஒரு ட்ரெய்லர் தான் காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலேயும் சீண்டினீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கறதாவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஒப்பீனியன் அப்படிங்கிறது கொஞ்சம் டர்ன் ஆகும். 1 or 2 டேஸில் வந்து இதுக்கான ஒரு பயங்கரமான ரிட்டாலியேஷன் இருக்கலாம். நியூக்ளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டைரக்டா உக்ரைனோட தலைநகரத்தை அடிக்கலாம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலையும் அந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த மிசைல்ஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய அந்த இஸ்கந்தர் சீரிஸ் ஆஃப் மிசைல்ஸ் ஆகட்டும், அந்த கின்சால் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேல RS-22 சர்மாட்னு ஒன்று இருக்குது, சாட்டன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மதர் ஆஃப் ஆல் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். தம்பி 33,000 கிலோமீட்டர் ஸ்பீடு இங்கேருந்து டெல்லிக்கு 4 நிமிஷத்துல போயிருந்தோம். அதை உங்களாலலாம் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாது. நாங்கள் பேட்ரியாட் வச்சுக்கிறோம், தார்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னும். அது அயன் டோம் கூட லைக் இவர் கோல்டன் டோம் அப்படின்னு கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு இல்லைன்னா யாருக்குமே வேணாம், இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஒன்று வேணாம் ஜெர்மனி, பிரான்ஸ், UK மூணுத்துக்கும் ஆளுக்கு ஒரு 3 மிசைல் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? பொட்டுன்னு போட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு இந்த மாதிரிலாம் விஷ பரீட்சைன்னு நான் கேட்குறேன். அவர் பண்ண மாட்டார். அதாவது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ரஷ்யாவில் திடீர்னு வந்து இந்த பரபரப்பான ஒரு சூழல், ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அவ்வப்போது டபின் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் சைலண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னடானா இவங்க வந்து கொஞ்சம் இறங்கி போய் அடிச்சதா பார்க்கப்படுது. அது என்ன சார்? அதாவதுங்க இது வந்து அந்த மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அண்ட் அஃப்கோர்ஸ் பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. ஒரு சண்டை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது நிஜமாவே ரஷ்யா வாஸ் காட் அன்அவேர். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கண்டெய்னர் ட்ரக் இருக்கு இல்லையா, அதில் வந்து மரக்கட்டையை ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ள அந்த குவாட்ராப்டர் அப்படின்வாங்க. ட்ரோன் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏரோப்ளேன் மாதிரி இருக்குங்க. பட் குவாட்ராப்டர் அப்படின்னா நம்ம அந்த என்ன சொல்கிறது, கேண்டிட் கேமரா, கல்யாண கேமரா அப்படின்லாம் ட்ரோன் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்லி ஒரு $200-250 ஒரு $1000 வரைக்கும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெரி சீப். அது மேலே வந்து குண்டை கட்டி அது கேமராவோட போகுது. அது போயிட்டு அந்த டுபலோ ஏர்கிராஃப்ட் இருக்குது, அதுதான் வந்து ஹெவி பாம்பர் ரஷ்யா கிட்ட. அது இருக்க இடத்துல போயிட்டு டொப்புன்னு அதுவும் அந்த ஃபியூவல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அந்த விங்ஸ் இதில் இருக்கும் இல்லையா, ஃபியூசலாஜ் அப்படின்னு, அங்கே போயிட்டு குண்டை போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்துச்சு. உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏர்கிராஃப்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் வந்து ஒரு அந்த டுபோலோவில் ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு அவாக்ஸ்ன்னு கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஏர்கிராஃப்ட் தான் டெஸ்ட்ராய் ஆனதாக சொல்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது. பட் டீப் இன்சைடு ரஷ்யா, அதாவது நீங்கள் வந்து மிசைல்ஸ் அனுப்பினா அப்படின்னா தான் வந்து ஏர் டிஃபென்ஸ் வச்சு நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறீங்க. அப்படியும் வந்து மாஸ்கோ வரைக்கும் ட்ரோன் அனுப்பிச்சாங்க. அதில் வந்து சிலது ஏதோ லைட் டேமேஜ் பண்ணிட்டு வந்தது இதுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போது இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயத்தை கிளப்பி இருக்கு. ஏன்னா மோஸ்ட் இந்த என்ன சொல்கிறது, பாப்புலேட்டட் ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி பேசஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி யாராவது ஒரு லாரியை கொண்டாந்து வச்சு அதில் இருந்து ட்ரோன் அனுப்பி
எவ்வளோதான் நீங்கள் இது பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போது ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது அப்படின் போது அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த நாட்டிலையும் அது முடியாது இல்லையா? எங்கேயாவது ஒரு ரிமோட் ஏரியாவில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே. மற்றபடி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்க முடியாது அப்படின்லாம் பேன் பண்ண முடியாதுங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்னைக்கு உக்ரைன் வந்து இது மாதிரி ரஷ்யாவை அடிச்சிடுச்சு, இத்தனை ஏர்கிராஃப்ட் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுனுக்கிறாங்க. ஆனால் இதே மாடலை நாளைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? எங்கே எப்போ என்ன வெடிக்குன்னு அதான் இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கஷ்டப்பட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளூர்லேயே கிடைக்கும். அந்த ட்ரோன் எல்லாம் அங்கேயே அவங்க வாங்கிட்டு அங்கேயே வந்து இந்த வெடி மருந்தெல்லாம் வாங்கி அங்கேயே பக்கத்துலேயே எல்லாமே வந்து லோக்கலைஸ்டு மேக் இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அங்கேயே பண்ணி அங்கேயே குண்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. இது வந்து ரஷ்யாவை சீண்டி விடுற வேலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் டர்க்கியில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைக்கு அங்கே ஆளை அமுச்சு விட்டு இந்த இடத்துல ஆமாம் இந்த பக்கம் வந்து அவன் குண்டு போட்டுனுக்கிறான். இவங்களுடைய எய்மே என்னன்னா இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா கலந்துக்க கூடாது அப்படின்னு வெளில போனோம். பார்த்தீங்களா ட்ரம்ப்பு நீங்கள் என்ன சொன்னீங்களே புட்டின் வந்து அப்படியே அமைதிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பேச்சுவார்த்தையில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆள் நீங்கள் வந்து குண்டு போடுங்க, அவங்க மேலே சாங்ஷன் போடுங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். எப்படி இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி சீனா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீ சொல்லிருக்காங்க 18 மாதமாக வந்து பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பயங்கரமாக கதை விட்டுனுக்கிறாங்க. நத்திங் டூயிங். 18 மாத பிளானிங்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது. இது வந்து ஏதாவது ஒரு சீஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளை கட்டம் கட்டிடுவாங்களோ, நம்மளுடைய அதிகாரம் போயிருமோ அப்படின்ட்டு பயந்து டக்கு புக்குன்னு இது பின்னாடி நிச்சயமாக ஜெர்மனி பிரான்ஸ் அவங்க இருக்கும். இதுக்கான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யாவுடைய அந்த 4G நெட்வொர்க் இருக்குல்ல நம்ம மொபைல் நெட்வொர்க்கு அதில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு. எப்படி அங்கே ரஷ்யாவில் ட்ரோன்லாம் போய் இறங்கின உடனே கடையில் போய்ட்டு அப்போ ஒரு சிம் கார்டு கூட அப்படின்னு அந்த ட்ரோனில் சொருகின்னு அந்த ட்ரோன் போயிட்டு குண்டு போட்டு வந்ததா அந்த இன்டெலிஜென்ஸு சர்வைலன்ஸு ரெகனைசன்ஸ் ஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நேட்டோ சேட்டலைட் அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜெர்மனி பிரான்ஸுடைய ரோல் யூகேவுடைய ரோலும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இவங்களுடைய நோக்கமே வந்து எஸ்கலேட் பண்ணணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய அந்த பாம்பிங் கெப்பாசிட்டி அது வந்து நியூக்ளியர் ட்ரையாட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் பேஸ்டு சைலோஸ் ஆர் மொபைல் லான்ச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அது. செகண்ட் ஸ்ட்ரைக்னா என்னென்னா நீங்கள் அவனை நியூக்ளியர் பாம்பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்கள அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி அடிக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சப்மரின் லான்ச்சில் இருக்கும். ஆனால் பல பேர் வந்து முட்டாள்தனமாக பார்த்தீங்களா செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி போயிடுச்சு. இந்த லாங் ரேஞ்ச் பாம்பர் அந்த டுபோலோ சீரியஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து 50s 70s பண்ணதுங்க. 95, 22, 60 அப்படின்னு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதால் போக முடியும். ஸோ ரேஞ்ச் அதிகம், ஸ்பீடும் அதிகம். மேக் 2 வரைக்கும் இப்போ அதை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹெவி கேரேஜ் கெப்பாசிட்டி ஒரு 45 டன் பாம்பு எடுத்துகிட்டு போகலாம். அது கன்வென்ஷனலாகவும் இருக்கலாம், இல்லை நியூக்ளியர் வார்ஹெட்டாகவும் இருக்கலாம். அதில் வந்து நாங்கள் 40 ஏர்கிராஃப்ட் அழிச்சிட்டோம். நாங்கள் 40ன்றது எக்ஸாஜரேட்டட், அது உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து லாஸ்டான ரஷ்யாவுக்கு சும்மா இருப்பாங்களா அவங்க? அப்போ அங்கே இருக்க ஜனங்க கேட்க மாட்டாங்களா? ஐயோ என்ன நீ பாட்டு இன்னும் சண்டை போடுற, நாங்கள் வந்து உக்ரைன் அடிச்சு நொறுக்கிட்டோம்னு சொல்கிறீங்க. கட்சியில் என்னன்னா நம்ம ஊருக்குள்ளேயே வந்து 4-5 இடத்துல ஏர்ஃபோர்ஸ் பேஸு, அதுக்கப்புறம் நேவல் பேஸு, இந்த நியூக்ளியர் சப்மரின் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு குண்டை போட்டுனுங்கிறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? பதில் தாக்குதல் அப்போ இருக்குங்கிறீங்க, மிக கடுமையாக இருக்கும். இது வந்து அவங்க ஏதாவது ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவாங்க, இதை வச்சு நம்ம ரஷ்யா மேலே கடுமையான தடைகளை கொண்டு வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். அண்டு ரஷ்யாலையும் அந்த ஹாக்ஸ் இருக்க தான் செய்வாங்க. இதுக்கு வந்து சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டது மாதிரி கிடையாது. இது வந்து லோ ஈல்டு. எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூப் ஃபார்மேஷன் ஆர் டேங்க் ஃபார்மேஷன், இல்லைனா ஏர்ஃபோர்ஸ் பேஸ், நேவல் பேஸ், இந்த மாதிரி இடங்களில் அது வந்து நீங்கள் அந்த அணுகுண்டை போடும்போது லிமிட்டட் ஏரியாவில் அஃபெக்ட் பண்ணும். பட்டு அங்கே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஏர்கிராஃப்டோ இல்லை வந்து வார்ஷிப்ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இதை தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்ப் சொல்லுவாங்க. இதையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதில் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து புட்டின் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, இதை பாருங்கள் ரொம்ப சீண்டினீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோம். இந்த உலகத்தில் ரஷ்யா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ரஷ்யா இல்லாத உலகமே தேவையில்லை அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரஷ்யாவை நீங்கள் அழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
ஓஹோ அப்படியா, ரஷ்யாவே இருக்கக்கூடாதா, ரைட்டு, அப்போ ஒட்டுமொத்த உலகம் வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன், இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது இது வந்து அவங்கள அந்த என்ன சொல்கிறது டாலரன்ஸ் என்ன லெவல் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதை பேர் இங்கே வந்து சீண்டின அதுக்கு நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ட்ரெய்லர் தான் காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலேயும் சீண்டினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக நேட்டோவை நாங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ரெடியாக இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கறதாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஒப்பீனியன் அப்படின்றது கொஞ்சம் டேர்ன் ஆகும். ஆதரிக்கின்ற நாடுகள் கூட வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுவதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. என்னங்க நீங்கள் கொஞ்சம் ஓவராக போயிட்டீங்க, வெறும் கன்வென்ஷனல் பாம்பு போட்டு அடிச்சிருக்கனால உங்ககிட்ட தான் அவ்வளோ மிசைல் இருக்குல்ல அப்படின்னு. அநேகமாக ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி நாம் வந்து இந்த ஒரு கால்குலேட்டட் எஸ்கலேஷன் பண்ணமோ அதே மாதிரி ரைட்டு அது வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு எங்கே வந்து இவங்க இதெல்லாம் அசம்பிள் பண்ணாங்க அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கசகஸ்தான் இல்லைன்னா சைனா இங்கேருந்து வந்திருக்கலாம், ஆர் மங்கோலியா அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக மங்கோலியாவோட ஒரு இது நடந்திருக்கு, இந்தியா மங்கோலியான்னு நினைக்கிறேன். பட் மங்கோலியா அந்த அளவுக்கு துணை போயிருப்பாங்களான்னு தெரியல, அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி சைனாவும் ஓப்பனாக பண்ணியிருப்பாங்களா தெரியல. ரஷ்யாவும் சைனாவுமே நல்ல ஒரு நட்பு தானே, பண்ணதுக்கான காரணம் பாருங்க, சீனாவை வந்து எந்த காலத்திலும் நீங்கள் நம்ப முடியாது. இங்கே எல்லாரும் என்ன எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீனாவை தான் யாருமே நம்ப முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் ரஷ்யாவே நம்ப மாட்டாங்க, இன்னைக்கும் அவங்க நம்பல, வேற வழி இல்லாம இப்ப வந்து வாணிபம் அப்படின்றதுனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா ஐயோ இவங்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்றதுல ரஷ்யா இன்னைக்குமே உறுதியா இருக்கு. அதெல்லாம் இன்னும் இப்போதைக்கு வந்து ஒரு ஹேஷியங்களா இருக்கே தவிர கன்ஃபார்மா யாரும் சொல்லலை எங்கேருந்து வந்தது அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபின்லாண்ட்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு. பட் இதனுடைய இன்னொரு ரெப்பர்கஷன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, ரஷ்யாவில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லா ட்ரக்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன, அது ஃப்ரீ மூவ்மெண்ட்டு அஃபெக்ட் ஆகுது. ஏதாவது சரக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்டரில் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கும் வண்டி எல்லாம். அப்போது அந்த டெலிவரி டிலே ஆகுது இல்லை, இது வந்து ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 1 or 2 டேஸில் வந்து இதுக்கான ஒரு பயங்கரமான ரிட்டாலியேஷன் இருக்கலாம். நியூக்ளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் கன்வென்ஷனலாகவே வந்து டைரெக்டாக உக்ரைனோட தலைநகரத்தை அடிக்கலாம், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் அந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா, இது பாருங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கின்சால் ஆகட்டும், இஸ்கந்தர் ஆகட்டும், யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை அந்த மிசைல்ஸை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய அந்த இஸ்கந்தர் சீரீஸ் ஆஃப் மிசைல்ஸ் ஆகட்டும், அந்த கின்சால் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே சர்மாட்னு ஒன்று இருக்குது, சாட்டன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மதர் ஆஃப் ஆல் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். தம்பி 33,000 கிலோமீட்டர் ஸ்பீடு, உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? இங்கேருந்து டெல்லிக்கு 4 நிமிஷத்தில் போயிரும்பா, போதுமா? ஃப்ளைட்டில் போனாலே எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? தாக்கம் வெட்டிச்சுதுன்னா அவ்வளோதான். அதாவது அதனுடைய அந்த கோனில் வந்து மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. 15 பாம்பு இருக்கு. எவ்வளோ? 15, 12லேருந்து 15 வரைக்கும் அது கேரி பண்ணோம். நியூக்ளியர் வார்ஹெடும் எடுத்துகிட்டு போகும், கன்வென்ஷனல் வார்ஹெடும் எடுத்துகிட்டு போகும். அந்த 12லேருந்து 15ம் டிஃப்ரெண்ட் இடத்த போய் அட்டாக் பண்ணோம், பிரிஞ்சு போய் அடிக்கும். ஆமாம், தனித்தனியாக ஒன்றாலாம் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் அடிக்கும். அடுத்தது அதனுடைய ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் மேக் 5 ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகும். அது மேக் 10 மேக் 15லாம் போகும். அதை உங்களாலலாம் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாது. நாங்கள் பேட்ரியாட் வச்சுக்கிறோம், தார்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னும். அது அயன் டோம் கூட லைக் பண்ணாது, இவர் கோல்டன் டோம் அப்படின்னுக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேலில் வந்து அயன் டோமா, இவங்க வந்து பணக்கார நாடா, அதனால கோல்டன் டோமா. காமெடி தான், விடுங்க. இதெல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுலாம் சான்ஸே கிடையாது. ஏற்கனவே அந்த ஓரஷ்னி அதை போட்டதுக்கே அலண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அதுலேருந்து 6 குண்டு அப்படியே தனித்தனியாக போயிட்டு டொக்கு 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 போயிட்டு கொட்டிட்டு. இல்லை, ரஷ்யாவுக்கு தெளிவாக தெரியுது உக்ரைனை சீண்டி விடுறது, உசுப்பேத்தி விடுறது யாருன்னா இவங்க டைரெக்டாக அங்கே அட்டாக் பண்ணலாம்ல, அப்படி ஒரு மூமெண்ட் வருமானு. இது தாங்க பிரச்சனையே. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இங்கே இருக்கவனை நோண்டி விட்டுட்டு ரைட்டு இவன் வந்து அவனுடைய குண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு இல்லைன்னா யாருக்குமே வேணாம், இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஒன்றும் வேணாம், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூகே 3த்துக்கும் ஆளுக்கு ஒரு 3 மிசைல் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது.
பொட்டுன்னு போட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எதுக்கு இந்த மாதிரிலாம் விஷ பரீட்சைன்னு நான் கேட்குறேன். அவர் பண்ண மாட்டார், அதாவது அவங்க வந்து நிதானமாக நடந்துப்பாங்க அப்படின்றதுல தான் இவங்க சீண்டி நிற்கிறாங்க. அந்த நிதானம் போயிடுச்சின்னு திருப்பி அடிச்சாருன்னு சொன்னார்னா என்டையர் யூரோப் வந்து காலி ஆகிடும். அமெரிக்காவுடைய தலையீடு இல்லை இதில். அடையாங்க நீங்கள் வேற, அவர் வந்து இனிஷியேட்டிவ் முதல்ல எடுத்தாருங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே அவங்க சொல்கிறது கேட்டு இவர் ஆடின்னு இருக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, நீ வந்து ரஷ்யாவில் எவ்வளோ ஒன்றா போய் அடி, நாங்கள் மிசைல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது நாள் வரைக்கும் இல்லை நாங்கள் தான் அமைதி பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் வந்து அவங்கள ஆமாம் அப்படின்னு தலையாட்டின்னு இருக்கிறாரு. அப்போ நாங்கள் தான் கிங்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை, அவங்களுக்கு வால் பிடிச்சின்லாம் போய் நிற்கிறாரு ட்ரம்ப்பு. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பு தான் வந்து பெரிய பிரச்சனை அவர்கிட்ட. ஸோ ஒரு பெரிய தாக்குதல் இருக்கும் 1 or 2 டேஸில். அது எப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்றத பொறுத்து தான் வந்து முதல்ல யூரோப்புடைய தலைவிதி, அதுக்கப்புறம் என்டையர் உலகத்தோடைய தலைவிதியும் நிர்ணயிக்கப்பட போகின்றது. இந்த உக்ரைன் தாக்குதல் வந்து உயிரிழப்புங்கிறது வந்து பெருசாக இல்லைங்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இருக்க இடம், இந்த தளவாடங்கள், ராணுவ தளவாடங்கள் மீது இல்லை ரஷ்யா தரப்பில் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ட்ரெயின் போகிற பிரிட்ஜ், அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அது உக்ரைனுடைய வேலை அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து ஏதோ 7 பேர் என்னோ செத்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இது இவங்களோட உக்ரைனோட வேலை தான். அங்கங்கே ஒரு பிரிட்ஜை போயிட்டு அடிப்பான், இது பண்ணுவான், கிரைமியாவில் பண்ணுவான், குக்ஸில் பண்ணுவான், இதே தான் அவங்களுடைய வேலை. இவர் வந்து அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், இன்னும் வார் டிக்ளேர் பண்ணல, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் கிடையாது, வார் கிடையாது. அது நீங்கள் பேர் வச்சா என்ன இல்லை வெக்காட்டா என்ன, வார் இஸ் அ வார் இல்லையா. ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரஷ்யா நினைச்சதுன்னா ஒரே நாளில் உக்ரைனை தரமட்டம் ஆக்கிட முடியுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது தேவையில்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜப்ரேஸ்டா, இந்த டோனட்ஸ்க்கு இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எங்கே எத்தனைக்கு ரஷ்யன்ஸா, நீயே இங்கேருந்து போனவன் தானே. அதனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நேட்டோவில் போய் சேர்றேன்னு கூத்தடிக்கக்கூடாது, நியூட்ரலாக இருந்துட்டு போ, நாங்கள் ஒன்றும் பண்ணலை. அந்த ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி பண்ணுறதை நிறுத்தணும். இதுதான் அவங்களுடைய தட்டதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? அவரு எஸ்கேப் ஆயிட்டாருன்னா அவ்வளோ முட்டாளாவன், ஜனங்க சாவட்டம் அவ்வளோதான், நமக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாருங்க ஃபேமிலியோட. கட்டத்துக்கு மேலே முடிவெடுக்கிறது தானே இருக்கும், ஒன்றுமே வழி இல்லைன்னா அப்போ அந்த தலைமையை தூக்குங்கிறது. இந்நேரத்துக்கு அந்த உக்ரைனில் இருப்பாரானே சந்தேகம். ஜெர்மனியோட ஒழிஞ்சிட்டு இருக்கலாம். ஏங்க சண்டை மும்முரமாக நடந்துருக்குது, இவர் ஒய்ஃபும் க்ரீன் மேட்டை போட்டு போஸ்ட் கொடுத்துக்கின்னு அந்த ஏதோ ஓக் மேகசின் நினைக்கிறேன், அதுக்கு வந்து பேட்டி கொடுத்துன்னுக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா உக்ரைன் ரஷ்யா நினைச்சா அடிச்சிடும் இல்லை, எங்கே இருந்தாலும் நினைச்சா ஒரே நாளில் தரமட்டமாக்க முடியும். ஏன்னா இஸ்ரேல் பேலஸ்தீனை போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தலைமையை தான் ஃபஸ்ட்டு குறி வச்சுது, லீடர்ஷிப்பில் யார் இருக்கா, அப்போ எங்கே இருந்தாலும் தூக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தெரியாது. வேற நாட்டில் இருந்தாலும் இல்லை ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பட் அவங்களுக்கு அதில் நோக்கம் கிடையாது. எல்லாம் வரக்கூடிய காலத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நீங்க பொறுமை, அதாவது ஒரு சிங்கம் தூங்கி நிற்குது அப்படின்றதுக்காக ஒரு எலி போயிட்டு அது மீசியை பிடிச்சி இழுத்துன்னு இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு தான் சிங்கம் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு அறை விட்டுதுன்னா 1.5 டன் வெயிட்டடா அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த எலி என்ன ஆகும்னு பாருங்க. ஏதோ சிங்கம் சும்மா இருக்குது, சாப்பிட்டுட்டு அசதியில் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க நோண்டிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நீங்க வந்து பெரிய அளவில் ஒரு யுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த டீப் ஸ்டேட்டுடைய நோக்கம். ஸோ அமெரிக்காவில் இப்போ விட்டுட்டு இங்கே யூரோப்பில் இவங்களை நோண்டி விட்டுனுக்கிறாங்க. அங்கே இருக்க ஜனங்களும் அங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏன் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் 7.5 இழுத்து விட்டுனுக்கிறீங்க அப்படின்னு கேட்க காணும். விடுங்க, இப்படி தான் ஆகணும், ஐரோப்பா நாசமாக போகணும் அப்படின்னா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்மளெல்லாம் ஒரு காலத்தில் இப்படி ஏற்றி மறிச்சானுங்கள்ல, இன்றைக்கி அனுபவிக்கிட்டாங்க இருக்கவங்களாம், அவ்வளோதான் கர்மா. அன்றைக்கி பண்ணதுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும். ஒரு தரமான சம்பவம் இருக்குங்கிறீங்க. நிச்சயமாக இருக்குது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி ரோவன்.